யோ, படிக்கல்லு படிக்கல்லு படிப்படி அடி கல்லுன்ற மாதிரி தலைவன் என்ன அடி அடிக்கிறான். இந்தியா ஸ்ரீலங்காவோட செஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நடந்துச்சுங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 462 அடிச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் அண்ணன் ஸ்ரீலங்கா வெறும் 284 மட்டும் அடிச்சு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இன்னும் 178 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அண்ணன் இந்தியா பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் ஓப்பனிங் வந்தாங்க. ஜெய்ஸ்வால் ஒரு 32 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாப்புல. அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் படிக்கல்லாம் அச்சானுங்க அடி தரமா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுலுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால கொஞ்சம் உள்ள போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் தனியா நின்று அச்சாம்பருங்க படிக்கல்லு வேற மாதிரிங்க. அவன் வந்தா பாத்தீங்கன்னா 3 தினம் ஆட வேண்டியது. டெஸ்ட், ஓடிஐ, T20 3 தினம் பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு பிளேயர் தெரிஞ்சு படிக்கல்லு. நம்ம ஐபிஎல்லே பார்த்துருப்போம். அந்த அடி அடிக்கிறான், பழகுறான். இப்போ டெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடுறான். இதில் ட்ரைனிங் மேட்ச் 100 போட்டான். மெயினாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா 100 போட்டான். 230 பாலுக்கு 167 ரன்னு, 15 4 ஒரு 6 சூப்பராக ஆடினாங்க. பண்ணிட்டு ஒரு 19 சுடையில் ஒரு 51 அச்சாப்புல நல்லா தான் ஆடினாப்புல, சூப்பராக ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனிங்ல சரியே இல்லை, கொஞ்சம் டப்புன்னு கொஞ்சம் விக்கெட் உள்ள ஆரம்பிச்சிச்சு. அந்த மிடில் மட்டும்தான் 2 பேரு. அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சூப்பரா 100 போட்டாப்பு இல்ல தரமா. அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் 80 ரன் அடிச்சாரு. அந்த 2 பேர் மட்டும் அடிக்கனா இவ்வளவு ஸ்கோரே பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. அதனால இன்னும் அவங்க 178 ரன்னு அடிச்சதா அதுக்குள்ளே அவுட் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், கதம் கந்தலாயிரும். நம்ம ஜட்டு பாய் 3 விக்கெட் எடுத்துடாப்புல தலைவன். அதுக்கடுத்து மனவு பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்துடாப்புல, சூப்பரா போட்டாப்புல தலைவன். 2 ஃபின்னர்களும் பார்த்தீங்கன்னா போட்டு வாங்கி விட்டாங்க தரமா. சரிங்க, அடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்ரீலங்கா இந்த 178 அடிச்சு ஸ்கோரை ஏற்றுவாங்களா இல்ல அதுக்குள்ளேயே அவுட் ஆயிடுவாங்களான்னு பார்ப்போம். போற லைக்க போட்டு சப்ரே பண்ணிட்டு போங்க. அடுத்த விடையில வரேன்.